ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு என்னென்னா கத்தாழையும் சுகரையும் பயன்படுத்தி எங்களோட ஃபேஸ் எப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்னஸாகவும் வச்சுருக்குதுன்றதில் பார்ப்போம். அதுக்காக நான் கத்தாழை எடுத்து அதோட வெளித்தோலை சீவி எடுக்கிறேன். உள்ளே இருக்கிற அந்த சதைப்பிடிப்பான பகுதி தான் தேவை. அந்த ஜெலி மாதிரியான பதார்த்தம் தான் ஃபேஸை பிரைட் ஆகிறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதுக்கு நாங்கள் சுகரையும் சேர்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஃபேஸில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனையும் கூட்டலாம். அதனால தான் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக வரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கத்தாழைன்னு தோலை நீக்கின பிறகு தண்ணியில் போட்டு நல்லா கழுவுவோம். அதுக்கு பிறகு தான் நான் என்னென்னு சொன்னால் கத்தாழைன்ற அந்த ஜெல் பகுதியில் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகரில் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இருக்கிறதுனால அந்த குளுக்கோஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் குருதியினூடாக ஒட்சன் கொண்டு செல்லப்படுவது அதிகரிக்குது. இதனால் அதிக ஒட்சன் தோலினூடாக செல்லிக்க குருதி ஓட்டம் கூடும். இதனால் எங்களோட தோல் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் இருக்கும். அப்போ அதுக்கான தான் நான் இதை செய்கிறேன். பாருங்கள், கத்தாழை ஜெல்லோட சுகரம் ஆட் பண்ணி நான் அதை செய்கிறேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் கத்தாழையை பேஸுக்கு நாங்கள் ஆட் பண்ணுவோம். பாருங்க, பிரைட்னஸ் ஆகுது, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா எப்படி நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்ல செய்துட்டு போனால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வைட்னிங்காகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து நாங்கள் இதை கழுவிக்கொள்கிறோம். இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.